ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிவிசி அண்ட் நைலான் கோட்டட் ஃபென்சிங் வயர்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிஐ வயர்ஸ் தான் வந்து இந்த ஃபென்சிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி பிவிசியும் நைலான் கோட்டட் ஃபென்சிங்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏதாவது கம்பி இழுத்து கட்டுறக்கு இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா வயரிங்கில் வந்து அதிகமாக இந்த வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து கரண்ட் கம்பத்தில் வந்து கட்டுறக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 வயர் இருக்கும். அந்த 2 வயரை தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த கம்பி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்ப கம்மியான எம்எம் உள்ள கம்பி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபென்சிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் எம்எம் அதிகமாக உள்ள கம்பி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது 4 mm திக்னஸும் 3 mm திக்னஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 4 mm 3 mmல பார்த்திங்க அப்படின்னா ஜிஐ வந்து ஒரு 3 mm 1 mm வந்து பிவிசி இருக்கும். இதே 3 mm திக்னஸில் வந்து 2 mm ஜிஐயும் 1 mm வந்து பிவிசியும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக மற்ற ஜிஐயை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த்து வந்து அதிகம்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு 100 GSM வாங்குறீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு கம்மி. ஆனால் வந்து என்னென்னா இது வந்து ஒரு எந்த இடத்துலலாம் வந்து நமக்கு பெருசாக வந்து ஸ்ட்ரென்த்து வேண்டியது இல்லையோ அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம பார்க்குறக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுல் ஜிஐ இருக்கிறது உண்டான கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்காது. பட் வந்து பார்க்குற கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு டவுன் சைடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பெருசாக வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் பர்பஸ்க்காக இல்லாமல் நார்மல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காஸ்ட்டும் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து இது கோட்டட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக காஸ்ட் வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா வந்து நமக்கு உள்ளே யூஸ் பண்ணுற ஜிஐயோட சைஸ் வந்து கம்மி அப்படிங்கிறனால நமக்கு வந்து அந்த ஃபுல் ஜிஐ கம்பேர் பண்ணுறப்போ இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதே மாதிரி மற்ற சைஸ் அவைலபிலிட்டியெல்லாம் வந்து எப்படி ஜிஐயில் கிடைக்குதோ அதே அளவுக்கு இதுலேயும் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம மெயினாக வந்து அட்வான்டேஜ்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது வந்து அந்த ஜிஐ எப்படி ரஸ்ட்டு ஃபார்ம் ஆக இருக்குமோ அதே அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம வெயிலில் அதிகமாக போட்டிருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கருப்பாயிரும். ஸோ கருப்பாச்சு அப்படின்னா அந்த இடத்துல கிராக்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ கிராக் வந்து ஃபார்ம் ஆகிறப்போ நம்ம பிவிசி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் வெயில் இருந்தால் வெட்டையாட்ட போயிடும். அப்போ வந்து கிராக் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ கிராக் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுல அந்த இடத்துல வந்து தண்ணி பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கரோஷன் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ நார்மலாக வந்து எப்படி ஜிஐ ஃபென்சிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா கரோட் ஆகலினாலும் அந்த கருப்பாக மாறிடுதோ அதே மாதிரி இதுவும் மாறிடும். இன்ஃபேக்ட் வந்து அந்த ஜிஐ கூட 3 mmனா 3 mm ஃபுல்லாக ஜிஐ இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 mm தான் ஜிஐ இருக்கும். மேலே இருக்கிறது வந்து அது வந்து கோட்டிங் வந்து படுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பவுல்ட்ரி ஃபார்மு, எந்த இடத்துல ஸ்ட்ரென்த் அதிகமாக தேவைப்படுற ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இது வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் தான் வந்து அந்த பிவிசி கோட்டிங்கோட வாரண்டி. அதுக்கு மேலே வந்து இதோட அந்த பிவிசி வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி ஃபென்சிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஜிஐ ஃபென்சிங் எடுத்து ஒரு 10 வருஷம் நமக்கு வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து 5 வருஷம் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா வந்து இதுவும் சீக்கிரம் போயிடும் அப்படிங்கிறதுனால இதை வந்து 5 வருஷம் தான் கொடுக்குறாங்க. ஸோ கிராக்கும் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த இடத்துல நமக்கு அதிக வந்து ஸ்ட்ரென்த் தேவையில்லையோ நமக்கு கம்மியான காஸ்ட்டில் போடணும் அப்படின்னா இதை வந்து நம்ம போய்க்கலாம். நைலான் இருக்குது. நைலான் வந்து பிவிசியோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், லைஃப் டைம் வரும். பிவிசி கூட ஓரளவுக்கு வந்து லைஃப் டைம் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி கேட்டு, ஸோ இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது சின்ன சின்ன இடத்துல கேட்டு போடுற கூட இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சுற்றி ஃப்ரேம் அடித்து இந்த ஃப்ரேமுக்கு நடுவில் இந்த ஜிஐ ஃபென்சிங்கை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உள்ள வெல்டு வச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து நமக்கு நார்மல் ஃபென்சிங் இடத்துல வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய மூவ் ஆகுது. நிறைய பேர் மார்க்கெட்டில் வந்து சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதோட அட்வான்டேஜஸ் இருக்காது. நிறையா ஒயர் நிட்டிங் கம்பெனிஸே வந்து இதை சொல்கிறாங்க. ஒரிஜினலாக பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்காதுங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும், இது பிவிசி கோட்டடு, அதனால வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எப்போதைக்கும் துரு பிடிக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா பிவிசி வந்து எப்போவுமே வந்து தண்ணி உள்ள விடாது, அதனால வந்து எப்பவுமே துரு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் வாங்கி 1 வருஷம், ஒரு 1.5 வருஷம் இல்லை 6 மாதத்துலேயே வந்து என்ன ஆகும், அது கருப்பாக ஆரம்பிக்கும். நம்ம ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் ஒயர்ஸே எடுத்துக்கங்க. அந்த ஒயர்ஸை வந்து இழுத்து கட்டுற கம்பியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு போடுற ஒரு நீங்கள்
வீடு கட்டினப்போ அந்த ஒயரிங் பண்ணப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நம்ம கரண்ட் கம்பத்தில் இழுத்து கட்டியிருப்பாங்க. அந்த இழுத்து கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒயர் கலர் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது கருப்பு கலரில் போய் ஒரு மாதிரி போயிருக்கும். நம்ம நார்மல் ஒயருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கலரில் ஃபேட் ஆகிருக்கும். ஸோ வெயில் இருக்கிறப்போ அந்த மாதிரி ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி தான் இந்த ஃபென்சிங்கும் ஆகும். அப்படி ஆகிறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கரோஷன் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து லூஸ் ஆகத்தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நமக்கு பர்பஸ் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். காஸ்ட்டு கம்மி அப்படி இருந்தாலும் நம்ம பர்பஸ் தெரிஞ்சு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.